வணக்கம். நேத்து நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் கிரவுண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. தோ ஸ்பாட் வந்து 83 பாயிண்ட்ஸ் 84 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். 83.9 ஸ்பாட்டில் வந்து நீங்கள் NSE India.comல போனால் அதான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு. பட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 236 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ரெண்டாவது வந்து 162 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மூணாவது பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நாலாவது முக்கியமான விஷயம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆனது வந்து 51,650 லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கிறது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 51,400-500 லெவலில் தான் வந்து ரைட் ஆகிருக்கு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எடுத்து பாருங்களா, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு டீப் கரெக்ஷன்ஸ் போயிருக்கு. மேபி ஹெச்டிஎஃப்சியோ இல்லை ஐசிஐசிஐ ஏற்கனவே வந்து 1,300 நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம். எஸ்பிஐயோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே, ப்ரைவேட் செக்டரில் ஓரளவுக்கு நீங்கள் விட்டுருங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து தூக்குச்சுன்னு வச்சுங்களேன். ரைட், ட்ராப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பார்க்கலாமே பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ஒரு ஜூலை ஆகஸ்ட் 2 மாதமே வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மேபி ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு, அண்ட் டைம் கரெக்ஷன்ஸும் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. மேபி இன்னும் ஒரு 1.5 வீக்ஸ் வந்து தேவைப்படலாம். பட் மேலே தூக்கிட்டு வரதுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஹோல் ஆஃப் ஆகஸ்ட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி மார்க்கெட்டை தூக்கிட்டு வந்தது வந்து ஐடி செக்டர். ஐடி செக்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. நவ் ஐடி செக்டர் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதோட இலக்குகள் அச்சீவ் ஆகிட்டு அது லேகராக மாறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நான் எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் நான் சொல்ல, பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து டார்கெட்டை ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு, இல்லை அச்சீவ் ஆக போகுது. அண்ட் லேகர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது கீ பக்கம் இழுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எப்படி பேங்க் நிஃப்டி இவ்வளோ நாள் இழுத்துட்டு இருந்துச்சோ அதை வந்து இழுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ரைட், விச் செப்டம்பர் மாதத்தில் எது வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். செப்டம்பர் ஃபுல்லாக வேணாம், அடுத்த ஒரு 10 நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாமே. மெட்டல் செக்டர், ரியாலிட்டி, பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், நம்ம பஜாஜ் ஃபின்சர்வு, அதுக்கப்புறமா சோழமண்டலம் ஃபைனான்ஸு, M&M ஃபைனான்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸு, பஜாஜில் வந்து பஜாஜ் ஃபின்சர்வில் வந்து ஒரு பெரிய இலக்கு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இல்லாத பேங்க் நிஃப்டி, இன்ஃப்ரா, மேபி, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, மேபி ஆட்டோ செக்டரை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகுன்றது நான் சொல்ல, பட் மேபி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஆட்டோ செக்டரில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. எக்ஸஸ் இன்வாய்ஸிங், அதாவது கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணி டீலர்ஸ் தலையில் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க அண்ட் டீலர்ஸ் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடுமாற்றமில் எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் ஆகி கையில் இருக்கிற சரக்கை வந்து விற்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? எப்பயுமே டிஸ்கவுண்ட். ரைட், வருது இல்லை, தீபாவளி சீசன், நவராத்திரி, இதெல்லாமே வருது. அப்போ டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஹெவியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆட்டோ செக்டரில் அது மாதிரி என்ன நடக்க போகுதுன்றது. லேகர் சைடில், அதாவது கீழே இழுக்கிற சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மேபி எஃப்எம்சிஜி, ஃபார்மா, இவங்களாம் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த சைடு கவனத்தில் இருந்துங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு புல்லிஷாக இருக்குது. அண்ட் ஞாபகம் வச்சுங்க, ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கிறது வந்து 25,700 800 லெவல்லையும் தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட இலக்கு என்னது? 25,430 440. இன்ஃபேக்ட் நம்ம வந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்துரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். மேபி திங்கக்கிழமைக்கு வருதான்றது அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். யூஎஸ் நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம யூஎஸில் S&P 500க்கு வந்து ஒரு இலக்கு கொடுத்துருக்குறோம். அந்த இலக்கு டச் ஆகட்டும். அந்த இலக்கு வந்து நம்ம 165 பாயிண்ட்ஸ் வந்து மே சைடில் இலக்கு கொடுத்துருந்தோம். நேற்று ஒரு 54 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 110 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்றது பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு நடுப்புற இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நிறைய பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த சுகர் கெயின் எல்லாத்தையுமே வந்து எத்தனால் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலான்றது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ரெண்டாவது வந்து நம்மளோட ஜிடிபி டேட்டா, ரைட், இன்டர்நேஷ்னல் ஃபோரம் வந்து நம்ம வந்து 7.2க்கு மேலே வந்து நம்ம வளருவோன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ் இருக்குல்ல, MSCI, அதுலேயும் வந்து நம்மளோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறனால ஆல்மோஸ்ட் ஒரு $4.5 பில்லியன் வந்து உள்ளே வருது. ஒரு 40,000 கோடி உள்ளே வருது. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ்.
அதுலேயே வந்து சில ஸ்டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, சில ஸ்டாக்ஸில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்க்ளூட் பண்ணுற ஸ்டாக்ஸ்லேருந்து பணம் வெளில போகும், லைக் எல்என்டி மைண்ட்ரி அதுலேருந்துலாம் வெளியில் போகுது. அண்ட் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே வந்து கேஷ் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 40,000 கோடி செப்டம்பர் மாதம் இந்தியாவுக்குள்ளே வந்து வருது. இன்னொன்று வந்து பாசிட்டிவ் நியூஸு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று எஃப்ஐஐஸ் அதிசயமாக ஒரு 5,318 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. நினச்சி பாருங்களேன், மாத கடைசி அவங்களோட அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணோம் அண்ட் 5,318 கோடியை வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் டிஐஎஸ் அதை என்ன பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் 3,198 200ன்னு வச்சிங்களேன், 3,200 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த 25,400க்கு மேலே எப்படி பிஹேவ் ஆகுது, சஸ்டெயின் ஆக போகுதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பட் ஆக மொத்தம் கொஞ்சம் வாலட்டாலிட்டி ஜாஸ்தி இருக்குது அண்ட் நிறைய பெரிய தலைங்க, ரைட், ஹெச்என்ஐஸ் எஸ்பெஷலி அவங்க எல்லாருமே வந்து கேஷில் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. வாரன் பஃபெட்டும் உங்களுக்கு வந்து தெரியும், க்ளோஸ் டு அபவுட் 277 பில்லியன் அவர்கிட்ட இருக்கிற கேஷில் 25%க்கு மேலே வந்து கேஷில் வந்து உட்காந்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி உட்காந்தது வந்து 2005 தான் வந்து உட்காந்து இருக்கிறாரு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, எவ்ரிபடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கேஷ். ஸோ நீங்களும் வந்து கேஷில் உட்கார்றது வந்து புத்திசாலி. நான் வந்து சொல்ல தட் எல்லாத்தையும் விற்றுட்டு கேஷ்க்கு வாங்கன்றது. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாப் போடுங்க. எதெல்லாம் டார்கெட் அச்சீவ்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுமோ ப்ராஃபிட் எடுங்க, டேபிள்லேருந்து எடுங்க. எவ்வளோ நாள் தான் பேங்க்லேயே வச்சுருப்பீங்க, ஏடிஎம் போட்டு எடுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணத்தை உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணலன்னு சொன்னால் கற்பூரம் மாதிரி, ரைட், எவாப்ரேட் ஆகிடும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சிஏஜிஆர் வந்து 16, 17, 18% இருக்கும். பட் இதே இது வந்து இஃப் யூ ஆர் டூயிங் த ஸ்விங் ட்ரேட், மந்த்லி சார்ட்டில் இல்லை வீக்லி சார்ட்டில் ஸ்விங் ட்ரேட் பண்ணும் போதும் த சிஏஜிஆர் குட் பி மச் பிகர். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.